அங்கே தனியாக ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்குது. டெய்லி அவங்க அங்கே தான் வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க போல். அந்த வீட்டில் என்ன நடந்தது, என்ன ஆச்சு எதுவுமே தெரில. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு. மனுஷன் செத்து போய் அவனை எரிச்சிட்டா வெறும் எலும்பு கூட தான் மிஞ்சும்ல, அதே மாதிரி தான் அந்த வீடும். அதாவது சந்திரமுகியில் கோபாலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது இல்லையா, பெயிண்டர் கோபாலுக்கு. ஹலோ நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் எஸ்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் சீரீஸோட கடைசி போயம். இதுக்கு முன்னாடி இருக்க போயம்லாம் பார்க்கலன்னா ஓடி போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் லாஸ்ட் போயம். கண்டினியூட்டியெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டில் இருந்தால் ஒவ்வொரு போயம் ஒவ்வொரு வீடியோவில் இருக்குது. எது வேணால் பார்க்கலாம், பட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ரைட், போயம் என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்க்க போகிற போயம் பேர் த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். எழுதுனது நாடியா புஷ். It sat alone. What happened there is still today unknown. It's a very mysterious place, and inside you can tell it has tons of space. But at the same time, it is a bad to the bone. இது ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை பற்றி இந்த போயம் சொல்லுது. அதாவது அங்கே தனியாக ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்குது. அங்கே என்ன நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. அது ஒரு விசித்திரமான ஒரு வீடாகவே இருக்குது. உள்ள நிறைய இடம் இருந்தாலும் மனுஷன் செத்து போய் அவனை எரிச்சிட்டா வெறும் எலும்பு கூட தான் மிஞ்சும்ல, அதே மாதிரி தான் அந்த வீடும் தனி மரமாக இருக்குது. At night the house seems to be alive. Lights flicker on and off. I am often tempted to go to the house to just take a look and see what it is really about, but fears take over me. ஆனால் இருட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு பிரகாசமாக இருக்கும். லைட்டு விட்டு விட்டு எரியும். எனக்கு அதை பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு போய் அங்கே என்னடா இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் பயம் என்னை ஓவர்டேக் பண்ணி போகாதரான்னு வந்துடும். I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May. It plays with your mind. To me, I say, it is one of a kind. அதாவது நம்ம போயிட்டுருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வீட்டை கிராஸ் பண்ணி தான் டெய்லி போவாங்களாம். டெய்லி அவங்க அங்கே தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க போல். அது நைட்டில் இருக்கும்போது பிரைட்டாக இருக்கும். அதே டைமு இந்த சூரியன் மே டைமு சம்மர் இல்லையா, ஸோ பிரகாசமாக இருக்க சூரியன் டைமில் அந்த வீடு சூப்பராகவே இருக்கும். அது அழகாக இருக்கே, சூப்பராக இருக்கே, போகணுமே அப்படின்ற ஒரு இதை தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்படி தூண்டக்கூடிய ஒன் ஆஃப் த ஹவுஸாக அது இருக்கும். Beside the house sits a tree. It never grows leaves, not in winter, spring and summer or fall. It just sits there, never getting small or even growing tall. How could this be? அதாவது போயிட்டுக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் இலையே வராது. சம்மர்னாலும் சரி, வின்டர்னாலும் சரி, ஸ்ப்ரிங்குனாலும் சரி, இலை உதிர்க்காதனாலும் சரி, இலை இருந்தால் தானே உதிர்றதுக்கு. அங்கே எதுவுமே இருக்காது. இப்படி ஒரு மரம்லாம் உயிரோடு இருக்குதா அப்படின்றது, எப்படா இருக்குது அப்படின்றது இந்த போயிட்டுக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்திருக்கு. ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் அண்ட் ஈச் டே த ஹவுஸ் ஜஸ்ட் பிகின் டு ஃபேட். வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ் ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி அ மிஸ்டரி. அந்த வீட்டில் என்ன நடந்தது, என்ன ஆச்சு எதுவுமே தெரில. ஆனால் ரூமர்லாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பேய் பங்களா, அங்கே ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்லாம் ரூமர் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டோட நிலமை அப்படியே ஃபேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஃபேடுன்னா அப்படியே மெதுவாக காணாமல் போகிறது. அப்படி போய்கிட்டே இருந்து அங்கே என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்றது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியலை. அதாவது சந்திரமுகியில் கோபாலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது இல்லையா, பெயிண்டர் கோபாலுக்கு. அதே மாதிரி இந்த வீட்டுக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் முடியுது. எழுதுனது நாடியா புஷ். இவங்க ஒரு பட்னிங் ரைட்டர் தான். அதாவது சின்னதாக எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த போயமே ஏப்ரல் 2017 தான் பப்ளிஷ் ஆகிருக்கு, ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு. இவங்க செப்டம்பர் 24 பிறந்திருக்கிறாங்க. பென்சில்வேனியாவில் பிறந்திருக்கிறாங்க. அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு, டார்க் போயம் இதாக எழுதிட்டு வந்துட்டு தலைவி இதை எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. ரைட்டு, க்ளோசரி என்னன்னு பார்த்தலாமா? எல்ம் ஸ்ட்ரீட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஸ்ட்ரீட் நேம்ஸ் இன் US. அமெரிக்காவில் சாதாரணமான ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு பேர் எல்ம் ஸ்ட்ரீட் தான். காந்தி ஸ்ட்ரீட், நேரு ஸ்ட்ரீட், ஜவஹர்லால் ஸ்ட்ரீட் அப்படிலாம் வைக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு எல்ம் ஸ்ட்ரீட். ஃப்ளிக்கர்னா விட்டு எரிய, டு சைன் அன்ஸ்டடிலி, டெம்ப்டட், ப்ரொவோக்டு சம் ஒன் டு டூ ராங். அதாவது டெம்ப்ட் பண்ணுறது, என்னங்க சொல்கிறது, சிக்கன் பிரியாணி சோயாக இருக்கும், நாக்கில் எச்சி வரும் அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு நாக்கில் எச்சி வரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் டெம்ப்டட். ரூமர்னா பொய், வதந்தி, ஃபால்ஸ் ஸ்டோரிஸ். ஃபேட், டு வேனிஷ் கிராஜுவலி, மெதுவாக மெல்ல மெல்ல அப்படி போகிறது. போயம் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? வாட் டஸ் இட் ரெஃபர் டு? இட் ரெஃபர்ஸ் டு த ஹவுஸ். Pick out the line that indicates the size of the house. Size of the house இந்த லைனில் எது வருதுன்னா, and inside you can tell it has ton of space அப்படின்னா
இஷ்டத்துக்கு இடம் இருக்குது அப்படின்னா அது பெரிய ஹவுஸ் தானே. ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு? ஐ ரெஃபர் டு யாருங்க? போயட். பிக் அப் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த செகண்ட் லைன். செகண்ட் லைனில் அலிட்ரேட்டட் வேர்டு என்ன? பி பிட் பிரைட்டர். பிபிபிபின்னு வருது இல்லையா? வாட் டஸ் இட் ரெஃபர் டு? இட் ரெஃபர் டு இந்த லைனில் எதாவது வந்துன்னா அந்த ட்ரீ ஒன்று சைடில் வைக்கிறோம் பாருங்க அது. இன் வாட் வே த ட்ரீ இஸ் அ மிஸ்ட்ரி? அந்த ட்ரீ ஏன் விஸ்தரமாக இருக்குன்னா சம்மர்லேயும் சரி வின்டர்லேயும் சரி இல்லை இலையுதிர் காலத்துலேயும் சரி ஸ்ப்ரிங்லேயும் சரி எதுலேயுமே அங்கே இலையே இருக்காது. இலையே இல்லாமல் ஒரு மரம் அப்படியே இருக்குது. அதனால தான் அது பேர் மிஸ்ட்ரி ட்ரீ. டஸ் த ஹவுஸ் ரிமைன் த சேம் எவ்ரிடே? எல்லா நாளும் அப்படியே இருக்குது. ஆனால் இல்லை, அது ஃபேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. வை டஸ் த போயட் கன்சிடர் த ஹவுஸ் டு பி அ மிஸ்ட்ரி? ஹவுஸே மிஸ்ட்ரி. ஏன்னா அங்கே என்ன நடந்தது, என்ன ஆச்சு, யார் வாழ்ந்தா, செத்தாங்களா, இருக்காங்களா, எதுவுமே தெரியல. அதனால் அது ஒரு மிஸ்ட்ரி ஹவுஸ். டஸ் த போயட் நோ வாட் ஹேப்பன் இன் த ஹவுஸ்? தெரியாது. அவருக்கும் தெரியாது, உலகத்துக்கே தெரியாது என்ன நடந்தது. வாட் இஸ் த மிஸ்ட்ரிஸ் அபவுட் த ஹவுஸ்? என்ன மிஸ்ட்ரின்னா என்ன நடந்ததுன்னே தெரியாது, அதான் மிஸ்ட்ரியே. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சால் அது எப்படி மிஸ்ட்ரியாக இருக்கும் இல்லையா? ரைட்டு. அவ்வளோதான் நண்பர்களே, முடிஞ்சிச்சு, போயம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ போயம் சீரீஸோட கடைசி வீடியோ. ஸோ மிச்ச போயம்லாம் பார்க்கணுன்னா மேலே இருக்கும் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. இல்லை சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போயம் சீரீஸு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எல்லா போயமும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, போயம் சீரீஸோட கடைசி வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா தெரியல. நான் நிறைய கொஷின்ஸ் போடலான்னு இருக்கிறேன். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே நான் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய். நான் உங்கள் எஸ்பி. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.